மே மாதம் 9ஆம் தேதி சித்திரை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை சந்திரன். சந்திரன் காலபிரசவத்திற்கு 6ஆம் இடத்தில் பயணிக்கிறார், சொந்த நட்சத்திரத்தில், அஸ்த நட்சத்திரத்தில். அதேபோல் சூரியன் மேசத்தில், புதன் இருக்கிறார். புத ஆதித்ய யோகம் இருக்கின்றன. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும். சுக்கிர பகவான் காலபுருஷத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி பகவானின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாடாக இந்த நாள் இருக்கும். அதனால் உங்களுக்கு மேசம், கும்பம், மிருகசிரீஷம் இந்த 3 ராசிகளுக்கும் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்கும். மித்த 9 ராசிகளுக்கும் நல் பலனை கொடுக்கக்கூடியது. அதேபோல் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், இந்த மீனம் இந்த 9 ராசிக்கு நல்பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் உங்களுக்கு சிவனாலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள், முருகன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான நாட்களாக அமையும். இன்றைக்கு சுபமுகூர்த்த தினம் இருக்கின்றன. எப்பொழுதுமே வளர்பிறை சந்திரனில் நாளையில் இப்போ பௌர்ணமி வரல தேய்பிறை சந்திரனாகும். அதனால் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். தொழில் ஸ்தானங்கள், வருமானங்கள், குடும்பத்தில் சுபட்சங்கள் அனைத்து 3 காரியம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். பெருமாள் ஆலயம், முருகன் ஆலயம், சிவனாலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அனைத்து குறைகளும் நிவர்த்தியாகும். நீங்கள் என்ன பலனை எதிர்பார்த்து கொண்டு இருந்தீர்களே 2024 அனைத்தும் நடக்கக்கூடிய நாடாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் உச்சத்தில் காலபுருஷத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர். அதனால் லாப பலனை கொடுக்கக்கூடியவர். ராகு பகவான் இருக்கிறார். அதே போல் உங்களுக்கு 3 கிரகங்களும் அங்கே சூட்சமாக இருக்கின்றன. அதனால் புதாதித்ய யோகம் இருக்கின்றன. இதையெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான பூஜைகள் உங்களுக்கு மூலியமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அதனால் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அதே போல் உங்களுக்கு இன்றைக்கு புதாதித்ய யோகம், கல்வி செல்வங்கள் சிறப்பான நாட்களாக